தமிழக வெற்றி கழகமாக இருக்கக்கூடிய விஜய் அவர்கள் தலைவராக இருக்கக்கூடிய அந்த கட்சி தான் வந்து என்டிஏ கூட்டணியில வந்து சேரப்போகுது. அதுக்கு முந்தின நாள் தான் இவர் திரிஷா கூட வந்து பாத்தீங்கன்னா நேரடியாவே கூட்டு போறாப்புல. இவ்வளவு பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு, இந்த நடிகை தான் அப்படின்னு சொல்லி வந்து சமூக வலைதளங்கள்ல இருந்து அனைவருமே வந்து பாத்தீங்கன்னா வந்து பேசிட்டு இருக்கிறப்ப அதே பொண்ணையே வந்து கூட்டுக்கிட்டு ஒரு கல்யாணத்துக்கு போறாப்புல. இந்திய கூட்டணியானது பவன் கல்யாண் இருக்காரு பாத்தீங்களா, ஆந்திர துணை முதலமைச்சர் இருக்காருல்ல, அந்த பவன் கல்யாண் மூலமாக விஜய் அவர்களிடம் வந்து பாத்தீங்கன்னா தீவிர பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்காங்க. விஜய் அவர்கள் வந்து திரிஷா கூட்டிட்டு போறாங்க ஒரு கல்யாணத்துக்கு. அடுத்த நாளே வந்து பாத்தீங்கன்னா அந்த மாதிரி சங்கீதா வந்து இன்னும் கோவம் அடைஞ்சு என்ன பண்றாங்கன்னா ஒரு இன்னொரு நோட்டீஸ் கொடுக்குறாங்க. என்ன நோட்டீஸ்னா, வீட்டுக்குள்ளேயே விட மாட்டாருங்க அப்படின்னு சொல்லி. இந்த கரூர் சம்பவம் நடக்கிறதுக்கு முன்னாடி இருந்தப்ப அவருடைய பலமானது வந்து அசுர பலமாக தான் இருந்தது. ஆனா படிப்படியாக அந்த கட்சியில வந்து தொடர்ச்சியாக ஏற்பட்ட துர்மரணங்கள், ஒவ்வொரு இடத்தையும் போறப்போ துர்மரணங்கள் ஏற்படுவதும், ஆதவ அர்ஜுனா வந்து எந்த கூட்டணியும் பேச விடாம நம்ம தனியா தான் இருக்கணும், நம்ம தனி பலம் சொல்லி யாரோ ஒருவரை திருப்திப்படுத்துவதற்காகவும் ஏதோ ஒரு கட்சியை ஜெயிக்க வைக்கிறதுக்காகவும் விஜய் வந்து தவறாக பயன்படுத்துறாங்கன்னு சொல்லிதான் இன்னைக்கு அரசியல் வட்டாரத்தில் பரவலாக வந்து பேசப்படுகிறது. பிஜேபியினுடைய என்டிஏ கூட்டணியில வந்து ஒரு முக்கியமான ஒரு கட்சி, இப்ப புதிதாக ஆரம்பிக்கப்பட்ட ஒரு கட்சி வந்து சேரப்போகுதுன்னு சொல்லி கிட்டத்தட்ட ஒரு 10 நாளா வந்து பேச்சுவார்த்தை போயிட்டு தாங்க இருக்கு அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. அந்த கட்சி வேற எந்த கட்சியும் கிடையாது, தாவேகா என்ற கட்சி மட்டும்தான். தமிழக வெற்றி கழகமாக இருக்கக்கூடிய விஜய் அவர்கள் தலைவராக இருக்கக்கூடிய அந்த கட்சி தான் வந்து என்டிஏ கூட்டணியில வந்து சேரப்போகுது அப்படின்ற மாதிரி வந்து ஒரு 10 நாட்களா வந்து பாத்தீங்கன்னா பேசப்பட்டுதான் இருக்கிறது. என்னங்க நீங்களும் வந்து பாத்தீங்கன்னா ஏதோ 10 நாட்கள் பேசப்படுது, நடத்தப்படுது இப்படிலாம் சொல்றீங்க அப்படின்னா அப்படி கிடையாதுங்க. அதாவது ஏன் வந்து பாத்தீங்கன்னா விஜய் அவர்கள் என்டிஏ கூட்டணிக்குள்ள வர வேண்டிய அவசியம், அவருக்கு என்ன அழுத்தம் இருக்கிறது, பிஜேபி அழுத்தம் கொடுக்கிறதா, என்டிஏ கூட்டணி அழுத்தம் கொடுக்கிறதா, இல்ல வேற ஏதாவது வகையில வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு வந்து குடைச்சல் கொடுக்குறாங்களா அப்படின்னு பார்த்தா அது கிடையாது. அவருக்கு குடைச்சலா அமைந்ததே அவருடைய பேசிய வார்த்தைகளும், அவர் மனைவி கொடுத்த விவாகரத்து அந்த மனு தாக்கலும், பிளஸ் நேத்து வேற வந்து பாத்தீங்கன்னா வீட்டுக்குள்ளேயே விட மாட்டாருங்க அப்படின்னு சொன்ன ஒரு விஷயம். அது ஏன் அந்த அம்மா சொல்றாங்கன்னு சொல்லி அதையும் கொஞ்சம் பாத்துக்கோங்க. அதுக்கு முந்தின நாள் தான் இவர் திரிஷா கூட வந்து பாத்தீங்கன்னா நேரடியாவே கூட்டு போறாப்புல. இவ்வளவு பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு, இந்த நடிகை தான் அப்படின்னு சொல்லி வந்து சமூக வலைதளங்கள்ல இருந்து அனைவருமே வந்து பாத்தீங்கன்னா வந்து பேசிட்டு இருக்கிறப்ப அதே பொண்ணையே வந்து கூட்டுக்கிட்டு ஒரு கல்யாணத்துக்கு போறாப்புல ஆசீர்வாதம் வழங்குறதுக்கு. அவரை வந்து சேர்த்து கூட்டு போக வேண்டிய அவசியமே அந்த இடத்துல இல்லை. ஆனா அந்த மாதிரி கூட்டு போய் அவருடைய ரசிகர் மத்தியிலும் சரி, அவருடைய தொண்டர் மத்தியிலும் சரி, ஏகப்பட்ட முணுமுணுப்புகள் வந்து பாத்தீங்கன்னா இப்பயே கேட்டாச்சு. நாங்க எவ்வளவுதான் உங்களுக்கு முட்டு கொடுக்கறது தளபதி அப்படின்னு மாதிரி நிறைய பேர் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஆக இந்த மாதிரி சூழ்நிலையில என்ன நடக்குதுன்னா, என்டிஏ கூட்டணியானது பவன் கல்யாண் இருக்காரு பாத்தீங்களா, ஆந்திர துணை முதலமைச்சர் இருக்காருல்ல, அந்த பவன் கல்யாண் மூலமாக விஜய் அவர்களிடம் வந்து பாத்தீங்கன்னா தீவிர பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்காங்க. எத்தனை தொகுதி, உங்களுக்கு என்ன செய்யணும், என்ன பண்ணுன்றதை அனைத்தையுமே. ஏன்னா பவன் கல்யாண் அவர்களும் விஜய் அவர்களும் வந்து பாத்தீங்கன்னா சினிமா ரீதியாக நல்ல ஒரு நண்பராக இருக்கக்கூடியவர். இவர் இங்க இருந்து வந்து ஆந்திராவுக்கு ஷூட்டிங் போனாலோ, இல்ல பவன் கல்யாண் வந்து இங்க சென்னையில ஏதாவது இடத்துல ஷூட்டிங் வந்தாலும் விஜய் அவர்கள் வீட்டுல தங்குவாரு, விஜய் அவர் அங்க போனாலும் வந்து பவன் கல்யாண் அவர்கள் வீட்டுல தங்குவாங்க. அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா சினிமா ரீதியாக நல்ல பாண்டிங் உள்ளவர். அதே மாதிரி அவர் முதலமைச்சர் ஆனப்ப கூட வந்து பாத்தீங்கன்னா விஜய் அவர்கள் வந்து வாழ்த்து தெரிவிச்சதும் அவர் வந்து பரஸ்பரம் வந்து காட்டிக்கிறதும் வந்து அனைவருக்குமே தெரிஞ்சதுதான். சோ பவன் கல்யாண் தான் வந்து இது முன்னெடுக்கிறாருன்னா அதுக்கு முன்னாடி நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா முயற்சி பண்ணாங்க. ஆனா எந்த முயற்சியுமே வந்து கை கொடுக்கவில்லை. அப்ப இந்த முயற்சி கை கொடுக்குமா அப்படின்னு பார்த்தா, முதல்ல பேசுறப்ப அந்த கரூர் சம்பவம் நடக்கிறதுக்கு முன்னாடி இருந்தப்ப அவருடைய பலமானது வந்து அசுர பலமாக தான் இருந்தது. ஆனா படிப்படியாக அந்த கட்சியில வந்து தொடர்ச்சியாக ஏற்பட்ட துர்மரணங்கள், ஒவ்வொரு இடத்தையும் போறப்போ துர்மரணங்கள் ஏற்படுவதும், அசம்பாவிதங்கள் ஏற்படுவதும், பிளஸ் இப்ப அவருடைய பர்சனல் லைஃபும் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கேள்விக்குறியா வந்து நிக்குது. விஜய் அவர்கள் வந்து திரிஷா கூட்டிட்டு போறாங்க ஒரு கல்யாணத்துக்கு. அடுத்த நாளே வந்து பாத்தீங்கன்னா அந்த மாதிரி சங்கீதா வந்து இன்னும் கோவம் அடைஞ்சு என்ன பண்றாங்கன்னா ஒரு இன்னொரு நோட்டீஸ் கொடுக்குறாங்க. என்ன நோட்டீஸ்னா, வீட்டுக்குள்ளேயே விட மாட்டாருங்க அப்படின்னு சொல்லி, மனைவியும் குழந்தைகளும் வீட்டுக்குள்ளேயே விட மாட்டாரு அப்படின்னு சொல்லி ஒரு நோட்டீஸ் வந்து பார்த்தீங்கன்னா திருப்பி கொடுக்குறாங்க, கோர்ட்ல வந்து தாக்கல் பண்றாங்க. ஆக இந்த மாதிரி ஒரு இக்கட்டான ஒரு நெருக்கடியில இருக்கக்கூடிய கட்சி தான் வந்து தாவிக கட்சியா பார்க்கப்படுது. அப்ப அவரை வந்து அப்ரோச் பண்ண விடாம கூட வந்து நிறைய பேர் இன்னும் தடுக்கிறாங்க, அவரோட கூட்டணியை பத்தி வந்து பேச விட மாட்டாங்க, விஜய் வந்து பார்த்தா தனித்து விட வைக்கிறாங்க. நிறைய கட்சிகள் வந்து பேசினாங்க, அமமுக கட்சி பேசிச்சு,
அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா பாமக கட்சி பேசிச்சு, எல்லா கட்சியிலும் பேசிட்டு தாங்க இருந்தாங்க. ஆனா யாரையுமே வந்து பாத்தீங்கன்னா நெருங்கவே விடல. அது காரணம் யாருன்னா முழுக்க முழுக்க ஆதவ அர்ஜுனா தாங்க காரணம். ஆதவ அர்ஜுனா வந்து எந்த கூட்டணியும் பேச விடாம நம்ம தனியா தான் இருக்கணும், நம்ம தனி பலம் பலம் சொல்லி யாரோ ஒருவரை திருப்திப்படுத்துவதற்காகவும் ஏதோ ஒரு கட்சியை ஜெயிக்க வைக்கிறதற்காகவும் விஜய் வந்து தவறாக பயன்படுத்துறாங்கன்னு சொல்லிதான் இன்னைக்கு அரசியல் வட்டாரத்துல பரவலாக வந்து பேசப்படுகிறது. ஏன்னா யோசித்து பாருங்களேன், கிட்டத்தட்ட திமுக கட்சியானது வந்து மிகப்பெரிய அசுர பலத்துல வந்து கூட்டணியை வந்து பார்த்தா அமைச்சிருச்சு. என்டிஏ கூட்டணியும் கிட்டத்தட்ட வந்து கீரியும் பாவமாக இருந்த எடப்பாடி பழனிசாமி அவர்களையும் டிடிவி தினகரனையும் சேர்த்து விட்டது. அதே மாதிரி பாமக கட்சியும் சேர்த்து விட்டது. அது போக வந்து மீது இருந்த கட்சிகள் அப்படியே வந்து அந்த அலைன்ஸ் வந்து கண்டினியூ ஆகிட்டு இருக்கு. அப்படி இருக்கிறப்ப எந்த கூட்டணியும் வேணாம், நம்ம வந்து இது வரைக்கும் தேர்தலையே சந்திக்காத ஒரு கட்சி. விஜயகாந்த் அவர்கள் 2005 கட்சி ஆரம்பிச்சு 2006 வந்து அவர் ஃபர்ஸ்ட் ஒரு வாட்டி எம்எல்ஏ ஆகிறாப்ல. அதன் பின்பு 2011 தான் வந்து அவர் எதிர்கட்சி தலைவர் ஆகிறாப்ல. அப்பயும் ஏடிஎம்கே அலைன்ஸ்ல தான் வந்து அந்த கூட்டணியில வந்து அவர் எதிர்கட்சி தலைவர் ஆகிறாப்ல. அதன் பின்பு ஜெயலலிதா அவர்களை வந்து நேரடியாக எதிர்த்து வந்து பார்த்தா அரசியல் பண்றாப்புல. அதன் பின்பு 2014 வந்து மக்கள் நல கூட்டணி சொல்லி தான் தலைமையில வந்து மிகப்பெரிய கூட்டணி அமைச்சாப்புல. ஆனா அந்த கூட்டணி கூட வந்து பார்த்தோன்னா கை கொடுக்கவில்லை. அவர் வந்து அவருடைய வேட்பாளர் அனைவரும் வந்து படுதோல்வியை சந்திச்சாங்க. சோ அந்த அளவுக்கு வந்து விஜயகாந்த் அவர்கள் தொடர்ச்சியாக சினிமாவில் இருந்து கொண்டே தன்னுடைய ரசிகர் மன்றத்தை வந்து பலப்படுத்தி கொண்டே தொண்டர் படையை உருவாக்கி கொண்டே வந்தவருக்கு 2006 அவர் முதலாக எம்எல்ஏ மட்டும்தான் ஆக முடிஞ்சது. அவங்க கட்சி நிர்வாகிகள் வந்து அந்த அளவுக்கு யாரும் ஜெயிக்கல. இதுதான் வந்து ஒரு தனிச்சு ஒரு கட்சி ஆரம்பிச்சு வரவங்களுக்கு வந்து பார்த்தா ஏற்படக்கூடிய நிலைமை அப்படின்னு சொல்லி விஜயகாந்த் அவர்கள் ஆகச்சிறந்த ஒரு உதாரணமாக வந்து இன்றைக்கு இருக்கிறார். ஆனா இவர் என்ன பண்றாங்கன்னா விஜய் அவர்கள் வந்து நீங்க வந்து பார்த்தா உங்களுக்கு தமிழ்நாடு ஃபுல்லா மாஸ் இருக்கு, கூட்டம் இருக்கு, கூட்டம் வந்து இருக்குங்க, இல்லைன்னு சொல்லவே இல்லை. கூட்டம் தாராளமா இருக்கிறது, காசு கொடுக்காம கூட்டம் கொடுது. ஆனா அதை எப்படி வந்து பார்த்தா ஓட்டாக மாற்ற வேண்டும், அந்த குடும்பம் ஓட்டு போடணும் இல்ல. இப்போ குடும்பத்துல இருந்து ஒருத்தர் வந்து பார்த்தா விஜய் விஜயன் ஓடுறாப்புல, ஆனா மீதி குடும்பத்துல வந்து பாத்தீங்கன்னா 5 பேர் இருப்பாங்களே, 6 பேர் இருப்பாங்களே, அவங்க ஓட்டு போடணும்ல. இவங்க பேசுற பேச்சு, இந்த பையன் வந்து பார்த்தா பண்ற பிஹேவியர். சோ இந்த மாதிரி இக்கட்டான சூழ்நிலை தான் பிஜேபி தொடர்ந்து பவன் கல்யாண் அவர்களை வைத்துக்கொண்டு அழகாக காய் நைத்துக் கொண்டிருக்கிறது. சீக்கிரத்திலே வந்து இந்த கூட்டணி வந்து உறுதியாகிவிடும். அதற்கு வந்து ஆதவ அர்ஜுனா உள்ளிட்ட இன்னும் 2-3 பேர் இருக்காங்க. அவங்களுடைய அந்த தடையா இருக்கிறனாலதான் வந்து கூட்டணி அமைக்க முடியலன்றாங்க. கூட்டணி அமைத்தால் கண்டிப்பாக என்டிஏ கூட்டணி வந்து பலம் அடையுமா என்றால் கண்டிப்பாக பலம் அடையும். திமுகவுடைய அந்த ஃபைட் ஆனது வந்து பார்த்தீங்கன்னா கடுமையான யுத்தத்தில் வந்து போகும். அப்படி இல்லைன்னா இது 3 முனை போட்டியா தான் இருக்கும். எளிதாக ஒரு கட்சி வந்து பார்த்தீங்கன்னா வந்து வெற்றி கனியை பறித்து கொண்டு சென்று விடும். இதுதான் யதார்த்தமான உண்மை. ஆக விஜய் அவர்கள் அந்த விஷயத்துக்கு போக மாட்டாரு அப்படின்னு சொல்லிதான் இன்னைக்கு பாஜக இருக்க வட்டங்கள் அனைத்துமே வந்து பார்த்தா முணுமுணுத்து கொண்டிருக்கிறது. ஏன்னா செங்கோட்டையன் அவர்கள் கடைசியாக போனதுக்கு பின்பு ஒரு மிகப்பெரிய தலைவர்கள் வந்து யாருமே அந்த கட்சியை நோக்கி போகவில்லை. எந்த கட்சியும் கூட்டணி நோக்கி போகவும் இல்லை. ஒரு சிறு ஒரு மாவட்ட கட்சிகள் கூட வந்து இன்றும் ஆதரவு அளிக்கிறது என்பதுதான் இங்கே நம்ம வந்து தெளிவா பார்க்கக்கூடியது. ஆக இந்த கூட்டணியானது அமையுமா அமையாதா என்பது இன்னும் 5 நாட்கள்ல வந்து தெரிந்துவிடும் என்பதுதான் யதார்த்தமான உண்மை.